பிரமா காவல்துறை அதிகாரி பூரா அரசியல்வாதி நடத்தின கணக்கு நீதிமன்ற கோர்ட்ல எல்லா காவல் ஸ்டேஷன் பூரா உள்ள மாட்டுவான். முக்கால் சத்தியம் எல்லாமே மாட்டுவான். ஆணும் பெண்ணும் முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ எல்லாமே மாட்டுவான். தப்பாக ஆட்டத்துக்கு ஆடாத காவல்துறை அதிகாரி அவனே ரோட்ல நின்று தம் அடிப்பான், சிகரெட் அடிப்பான். புரியா? கோர்ட்டு பிராந்தி மறைமுகமாக உட்கார்ந்து அடிப்பான். ஒருத்தனுக்கு பிரச்சனைனா அவன் கோர்ட் வாங்கி கொடுப்பான், பிராந்தி வாங்கி கொடுப்பான். எவ்வளவு பெரிய தப்பு நீ செய்த! ஒரு காவல்துறையில ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிள் இருந்து அதிகாரி, மேல் அதிகாரி வரைக்கும், கீழ் அதிகாரி வரைக்கும், புரியுதா இல்லையா? மந்திரத்தால இளமுச்சம் பழத்த கனியால கட்டிட்டார். முளைச்சு பார்க்கார். டெல்லியும் தமிழ்நாடு முளைச்சு பார்க்கார். வார் கால் சத்தியம் கனிலே மானிட பிறவிய பவர கட்டினத அந்த கட்டை அவுக்கிறது உலக நாடு. எல்லா தண்ணியில தீ எரிச்சல் எல்லாம் போன விட்டு மிச்ச மீதி கிடக்கிறது. கடவுளே, தப்பு செய்ய மாட்டோம். தப்பு செஞ்சதுக்கு தண்டனை கொடுத்துட்டிய இருக்கிறதா நாங்களாவது பூமியில விவசாயம் பண்ணி சாப்பிட்டு போறோம். ஆடு மாடு கோழி பறவை நாங்கள் அடிக்க மாட்டோம் அப்படின்னு கேட்ட விட்டு ஈஸ்வரன் குடும்பம், பரமசிவன் குடும்பத்தில் பிள்ளைகள் காலடியில் விழுந்து கேட்டா தாண்டா நுப்பாட்டுவாரு, இல்லைன்னா நுப்பாட்ட மாட்டார். கால் சத்தியம் பிள்ளைய சொன்னாதான் நுப்பாட்டுவார். இப்ப அடி நீதிமன்ற கோர்ட்ல அலற விடுவார். எல்லா அதிகாரியும் மாட்டுவான். எல்லா சிக்கலும் வரும். ஒரு பேப்பர் அடிச்சு விட்டு பேப்பரால விளையாடுதான். எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் வரைக்கும் ஒரு மாநிலத்தில் பேப்பரை விட்டு பேப்பர் வாசிக்கான், பேப்பரை விட்டு பேப்பரை வாசிக்கான். வட்டிக்கடை வாரக்கடை கொடுத்த மாதிரி இவனும் வாசிக்கான். வெளியில் வீடு, ஆதார கார்டு, ரேஷன் கார்டில் இருக்கிறவன் வட்டிக்கு வாரக்கடை கொடுத்து பூமி சொத்தை அவன் டாக்குமெண்ட்ஸ் போட்ட வாங்கி பீரோவில் அடிக்க வச்சிருக்கான். முக்கால் சத்தியம் புரியுதா இல்லையா? செல்லாதா நாக்க போட்டு எழுத்து நக்கி உன் பொண்டாட்டி பிள்ளையோட நக்கிக்கோ அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம்.